Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan and today is August 2nd, 2022 and the time is 10:55 in my watch. How to live in the present moment. இந்த கான்செப்டை பற்றி தான் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். The book written by Dr. W. Dyer. இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்குடைய பேர் இன்ஸ்பிரேஷன் தான். உள்மன எழுச்சி அப்படின்னு சொல்லி இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து இன்ஸ்பயர்ட் லைஃப் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி டாக்டர் டயர் பேசியிருப்பார். டாக்டர் டயர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர். அதாவது சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 81 வேர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேர்ஸ் அப்படிங்கிற விதம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 81 வேர்சஸ் அப்படின்றத எழுதியிருப்பார். ஸோ அந்த புக்கை பற்றி நான் உங்ககிட்ட இன்னொரு நாள் பேசுகிறேன். பட் திஸ் புக் is also called as Inspiration and it's a very effective book which speaks about how you can have inner awareness. அதாவது ஆப்ரஹாம் மாஸ்லோ உடைய முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டா, all the worries and all the sadness that everybody is experiencing is because of lack of self awareness. நம்மளை பற்றி சரியான அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் மாஸ்லோவுடைய கருத்து. இந்த புக் அதை பேஸ் பண்ணி தான் டாக்டர் டயர் எழுதியிருக்கார். நான் ஏன் தமிழில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் அம்மா கொடுக்குறதுக்கு வாங்கினேன். பட் இங்கிலீஷில் வந்துட்டு த புக் இஸ் நேம்ட் அஸ் இன்ஸ்பிரேஷன் பை டாக்டர் W. Dyer. நீங்கள் குட் ரீட்ஸில் இல்லாட்டி கிண்டலில் பாருங்கள், இதோடைய காப்பி இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் தட் அமெரிக்கா ஹேஸ் எவர் சீன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். செல்ஃப் அவேர்னஸ். இந்த புக்கை பற்றின ரிவ்யூக்கல்ல இந்த லைவ் ஸ்ட்ரீம். இந்த லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஹவு டு லிவ் இன் த ப்ரெசன்ட் மோமெண்ட் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள். நீங்கள் என்ன மணிக்கணும், பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு, தி கான்க்ரீட் மெஷின் இஸ் ரன்னிங். ஸோ அதே மீறி நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். பட் கண்டென்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த கான்க்ரீட் வெஹிக்கிள் ஓடுற சத்தம் உங்களுக்கு கேட்காது, நான் பேசுகிற சத்தம் மட்டும் தான் கேட்கும். பார்ப்போம். If it is ineffective, then I'll make the video some other time. But I don't think it is ineffective. கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகவும் உங்களுக்கே தெரியும். ஸோ you'll be able to. Good morning, Nitya. ஸோ அந்த மோமெண்ட்டில் எப்படி வாழ்கிறது? தட் பர்டிகுலர் மோமெண்ட் நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கிறப்போ, இன்சூரன்ஸ் கம்பெனியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ, பேங்க்கில் க்யூவில் நிற்கிறப்போ, ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கிறப்போ, ரைட், அண்ட் உங்கள் பாஸை பார்க்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ, உங்கள் கஸ்டமர் ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சப்போ, இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் வந்துக்கிட்டு உங்களுடைய வேலை நடக்கிறதுக்கு அந்த செயின் ஆஃப் ப்ரொசீடிங்ஸில் வந்துட்டு நிறைய வெயிட் பண்ணுறப்போ, ஸோ இந்த மாதிரி ஹர்ட்டிங்காக, அனாயிங்காக, இரிட்டேட்டிங்காக இருக்கிற ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒருத்தர் எப்படி லிவ் த மோமெண்ட் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுறது. லிவிங் த மோமெண்ட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணாலும் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் அ கிரேட் கான்செப்ட். 2004 தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத பற்றி உலகத்துக்கு நிறைய ஜென் மாங்க்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. குட் மார்னிங் ஷண்முக சுரேஷ், நதியா அண்ட் லைட் ஆஃப் கிரேஸ். ஹாய் ஜோசப், குட் மார்னிங் எவ்ரிபடி. கமிங் பேக். 2004 தான் மைண்ட்ஃபுல்னஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது அதிகமாச்சு. அது எப்படி மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற கான்செப்ட் இதாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென் மெடிடேஷனில் வந்துட்டு சிப்பிங் த கப் ஆஃப் டீ அப்படிங்கிறப்போ ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் சொன்னது தான், டீயை குடிக்கும்போது ரசிச்சு குடிடா, டீயில் வந்துக்கிட்டு உன்னுடைய முழு கவனத்தையும் வச்சு குடி அப்படின்னு சொல்லி சொன்னது தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற கான்செப்டை எமர்ஜ் ஆச்சு. ஸோ அது எமர்ஜ் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், உரையாடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் யூஸ் மட்டும் பண்ணுறதில்ல. ஸோ லிவிங் த மோமெண்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்படின்ட்டு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன், தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. பட் லிவிங் த மோமெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை ஃபுல்லாக வியூ பண்ணியிருக்கிறதுங்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதிக டைம் எடுக்காமல் let us jump into the techniques of how to live the moment. Let me give you the first idea. The first idea of living the moment is minimalism. ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நான் எடிட் பண்ணும்போது போட்டுறேன். MINIMALISM. மினிமலிசம். அதாவது மினிமலிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டிங்கன்னா, ரிமூவ் ஆல் த ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் ரிமூவ் ஆல் தி அன்நீடட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் நீடை பற்றி யோசிக்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களுடைய டிஸ்டர்பன்சஸ் பற்றி யோசிக்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு கொடுத்த டிஸ்டர்பன்ஸை பற்றி யோசிக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டிட்டாச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா that's called as minimalism. இந்த மினிமலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனப்பக்குவம். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி டேக் திஸ் மினிமலிசம்
in a proper way if you are having this self-awareness. அங்கே தான் வந்துட்டு இந்த வீடியோவுடைய பிகினிங்கில் செல்ஃப் அவேர்னஸை பற்றி நம்ம பேசணும். செல்ஃப் அவேர்னஸ்னால் என்ன? உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது. Who are you? What kind of emotions you have? What are all the things or what are all the events that will give you good emotions? What are all the events that will give you negative emotions? அப்படிங்கிறத பற்றி உங்களை மொத்தமாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் அதுக்கு பேர் செல்ஃப் அவேர்னஸ். தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தெரியுமா? Have you got aware about yourself? Do you really have self-awareness? Then you need to know. செல்ஃப் அவேராக இருக்கிற ஒரு பர்சனால் மட்டும்தான் அந்த மோமெண்ட்டில் சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ அந்த வகையில் த ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் மினிமலிசம். ஜஸ்ட் அப்சர்வ். அந்த மோமெண்ட்டில் உங்களை வாழ விடாமல் தடுக்கிற அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு முக்கியமா? இதையெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ யோசிக்கணுமா? வேண்டாம், தள்ளிவை. இது நம்மளுக்கு தேவையா? வேண்டாம், தள்ளிவை. இட்ஸ் just like eliminating the meal that you don't like. It's just like eliminate the dresses that you don't want to buy, right? So you just minimalize everything. So that's called as minimalism. ஸோ இதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இப்படி செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாவே, அந்த முயற்சி நீங்கள் எடுத்தீங்கனாவே லிவிங் த மோமெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ஆக்சுவலி லிவிங் இன்சைட் த மோமெண்ட் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் டெக்னிக், ஸ்மைல். சொல்கிறது எனக்கு ஈஸி. ஸ்மைல். கீப் த மார்னிங் optimistic. Keep the morning with complete expectancy. ஸோ மார்னிங்கில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது லிவிங் த மோமெண்ட் அப்படின்றது எப்போ சாத்தியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா when you learn to smile, when you learn to enjoy the small savoring moments, when you are really having good levels of awareness of what is going on outside. Right? Okay? Yeah, good morning everybody. Good morning and happy morning to everybody. Right? So அதுக்கு தான் happy morning இருக்கிறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். Living the moment and have the happy morning. So when you are smiling and when you are completely aware, when you are having an optimistic level, that is positive expectancy, absolute certainty of only good things will happen you for that day, absolute certainty that you will meet only good people on that particular day, absolute certainty that you will really be able to have nice time in the chunks of the day. So smiling and having a warmth and relaxed mind state அப்படிங்கிறது. So that is the second technique. And the third one is full appreciation of what's happening in the day. லிவிங் த மோமெண்ட்ல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த நாளில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. Don't have any levels of, yes of course you need to have positive expectancy, but நினைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு உரிமை இருக்கு. கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு நம்புறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி இருக்குது. பட் நடக்கிறது என்னவோ அதை வந்துக்கிட்டு அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பழகுங்க. Just have the sense of appreciation and appreciate even the tiny things of today. Okay, right? So அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது ஃபைன், ஓகே ரைட், இப்படி தான் நடக்கணும்னு இன்றைக்கி ப்ராப்தம் இருக்குது, இப்படி தான் நடக்கணும்னு இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் I use this method right now because I wanted peaceful and serene way of talking to you in this live stream. But the adjacent building has got heavy level of the third story concrete building, so the concrete machines have come and it is raising all the disturbances. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஃபைன். So I appreciate the fact that I am at least able to speak a little louder beyond that particular cumbersome situation. அதுதான், that's the third solution, that is appreciate everything even if it is a tiny thing that is happening on a day. Fourth technique to live in the moment, very interesting technique. Forget and forgive all the past hurts. Forget and forgive all the past hurts. உங்களை நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்காங்க, உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாமல் உங்களை வந்துட்டு ஏமாற்றிருக்காங்க, உங்களை பெரிய லெவலில் வந்து சாரோக்குள்ளே தள்ளியிருக்காங்க. எல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் த பாயிண்ட் இஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் தேர் ஃபால்ட். உங்களை வேல்யூ தெரியாமல் அவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இட்ஸ் தேர் ஃபால்ட். ஆனால் அவங்களுடைய அந்த மிஸ்டேக்கை வந்துக்கிட்டு இந்த டைமில் இம்பேக்ட் பண்ணிட்டு உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட், இட்ஸ் யுவர் ஃபால்ட். So in order to live in that moment, you need to forget and forgive, and you need to have a kind of a altruistic mindset. Just don't allow those hurts to have negative attacking impact on your mood right now, because if you do so, that's your mistake. If you are allowing that to create an impact in your mood, then it is your mistake. So forgive all the past hurts, forgive all the people who hurt you, forgive all the groups that have hurt you, forgive all the circumstances that have brought the hurt to you, forgive all the levels of timeline that has been giving you all the hurt.
ஸோ forgive everything. Good morning all of you. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ the last one that we saw was forgiving the past hurts. You see, இந்த past hurts அப்படின்னு நான் சொல்லும்போது நான் முக்கியமாக சொல்கிற ஒரு ஐடியாலஜி என்னன்னு சொல்லி கேட்டால், சில இடங்களில் நீங்கள் அதுக்குள்ளே ரீவைன் பண்ணும்போது டக்குன்னு அதுக்குள்ளே டுவெல் ஆயிடுவீங்க. நான் அதான் இருந்தாலும் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடந்த விஷயத்தில் அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதை பற்றி நினைக்கும்போது எனக்கு தூக்கமே வருது, இதெல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு அது அப்படியே சும்மா ஒரு மேலோட்டமாக ஜஸ்ட் லைக் an eagle's view of all the things that had been happening. I forgive everybody, I forgive everybody அப்படிங்கிற அந்த கிளச்சஸை நீங்கள் வந்துக்கிட்டு only if you relax those clutches you will be able to live in that moment. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. Okay, right? Our next technique for living the moment is ancient silence method. Ancient silence method. பழைய காலத்தில் அவங்க கடைப்பிடிச்ச ஒரு அமைதியான ஒரு மெத்தட். இந்த ancient silent method அப்படின்னா, number one, you should not have any technological gadgets in your hand. You should not have your smartphone. You should not have your computer system. Internet should not be near you. It should not touch you. And basically, internet should not touch you, and basically you should be completely away from the current environment and you should be alone. Living the moment அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, you got to be really completely silent. இது ஒரு டெக்னிக். அதாவது சைலண்ட் அப்படின்னா எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆகிட்டு ஜஸ்ட் அப்படியே அமைதியாக உட்காந்து பறிக்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். ஓகே, ரைட். ஆனால் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஆன்ஷியன் சைலன்ஸ் மெத்தட் பண்ண போகிறேன் அப்படின்னம்னா you'll be fired, right? ஓகே, ஸோ அதுக்கு ஒரு தனியான டைமும் அதுக்கு தனியான ஒரு ஸ்பேஸும் இருந்துச்சு அப்படின்னா, no matter how much crowded the circumstances are, no matter how much the other people are disturbing you, you can still get into this ancient silent method. இந்த ancient silence method அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் மூட வேண்டாம், எதுவுமே செய்யாமல் just be. ஓகே, ரைட். இந்த புக்கில் கூட, இந்த உள்மன எழுச்சி அப்படிங்கிற இந்த புக்கில் கூட டாக்டர் வேன் டயர் ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பார். ஐ திங்க் இட்ஸ் in the 8th chapter or so, where he speaks about complete detachment. He speaks about complete detachment. எல்லாத்துலேருந்து வெளியில் வந்து எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆகி just be and just calmly observe what's going on inside. அது வந்து உங்களை அந்த மோமெண்ட்டில் வாழ்கிறதுக்கு உங்களை அனுமதிக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இல்லாட்டி என்ன ஆகும்னு சொல்லி கேட்டால், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர், டிஐடி அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் வீக்னஸ்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. So experience the joy of this ancient silence method. நம்மளுடைய அடுத்த டெக்னிக் லிவிங் த மோமெண்ட் அப்படிங்கிறதுல என்னன்னு கேட்டால், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேன்சியான டெக்னிக். இதெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணுறது தான், ரைட்? ஸோ புக்ஸ்லேயோ ஆர்டிகல்ஸ்லேயோ படிக்கல, நான் யூஸ் பண்ணி பார்த்தது. இட்ஸ் கால்ட் as the false movie trick. FMT, false movie trick. False movie trick. அந்த ஃபால்ஸ் மூவி ட்ரிக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், உங்களுடைய அந்த சுச்சுவேஷன் அப்படியே ஒரு திரைப்படமாக பார்க்குறது, ஒரு மூவி மாதிரி, ஒரு சினிமாவாக பார்க்குறது. ஏங்க, தியேட்டரில் போய் பார்க்கும்போது சினிமாவில் நம்ம ஏன் அவ்வளோ எக்ஸைட் ஆகும்? ஓகே, ஒரு சாதாரண ஒரு பர்சனை காமிப்பாங்க, அந்த சாதாரண பர்சன் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும்போது, அந்த செல்லுலாய்ட் ஸ்க்ரீனில் காமிக்கும்போது அவங்க நம்மள மாதிரி ஒரு சாதாரண பர்சன் தான். பட் ஒரு பேர்ட்ஸ் ஐ பெர்ஸ்பெக்டிவில், ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறாரு, நானும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், இப்படி தான் இருக்குமோ, நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிலேட் பண்ணுறதுனால தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகுது. அண்ட் வி கெட் எக்ஸைட்டட் அபவுட் இட். ஓகே, ஸோ இந்த ஃபால்ஸ், இந்த பர்டிகுலர் டெக்னிக்கில் மட்டும் ஏன் ஃபால்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, யூ நோ தட் யூ ஆர் டூயிங் இட் அஸ் ஆன் அ ஃபால்ஸ் பேசிஸ், பட் இட் கிவ்ஸ் யூ த ரியல் த்ரில். ஓகே, உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படியே ஒரு படமாக பார்க்குறது, ஒரு ஹாலிவுட் மூவியாக பார்க்குறது, ஒரு கோலிவுட் மூவியாக பார்க்குறது, என்ன ஜானரா வேணாலும் நீங்கள் பாருங்கள். ஹேவிங் எ ரியல் கைண்ட் ஆஃப் மைண்ட் ஸ்க்ரீனிங் ஆஃப் யுவர் ஓன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் சீயிங் த பீப்புள். ஓகே, அந்த படத்தில் வில்லன்லாம் யாரும் வேண்டாம், பட் see everybody as a good person and just have your own fantasized way of looking all the people with good qualities and all that, right? ஸோ அந்த இடத்துல வந்துக்கிட்டு நீங்கள் அந்த 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 சுச்சுவேஷனையே ஒரு படமாக பார்க்கும்போது, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக மைண்ட்ஃபுல்னஸ் வேணும்னு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு எனக்கு கேட்குது. பட் ட்ரை பண்ணால் தானே, யூ ஆல்வேஸ் ஹேவ் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தினா தானே தெரியும் அது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மோமெண்ட்டில் அதை ஒரு திரைப்படமாக நீங்கள் பார்க்கும்போது, அது ஒரு சினிமா மாதிரி நீங்கள் பார்க்கும்போது, யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ்ஸ் த ஃபன் பிஹைண்ட் இட். இந்த ஃபன் தான் உண்மைன்னு அதை புரிஞ்சுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் போயிடும்.
இன்னும் நல்லா பண்ணோம் அப்படின்னம்னா நிறையா பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஜிஎம் ஜிங்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஜிங்கில் போட்டுக்கோங்க. இல்லை கையில் ஃபோன் இருந்துச்சு, இல்லை ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னம்னா ஜஸ்ட் புட் அப் தி இயர்ப்ளக் அண்ட் லிசன் டு த மியூசிக் அண்ட் விஷுவலைஸ் தட் யுவர் என்டையர் சிச்சுவேஷன் இஸ் லைக் அ மூவி அண்ட் ஆல் தட். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டெக்னிக். இதுக்கு வந்து நிறையா க்ரியேட்டிவிட்டி வேணும். ஓகே, ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு டெக்னிக்காக இருக்கும். Now comes the next technique. இது எல்லாத்தையும் பண்ணி வந்து ஒரு பர்சனால லிவ் இன் த மூமெண்ட்ல இருக்க முடியலன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த லிவிங் த மூமெண்ட் நீங்க சொன்ன அத்தனையும் யூஸ் பண்ணி பார்த்தேன் மிஸ்டர் மணிகண்டன், சுந்தரேசன், பட் ஐ am not able to live in the moment. I'm seriously in a trouble. ஸோ நான் கூப்பிட்டு அந்த பர்சன்கிட்ட கேட்குறேன், ஏன் why are you not living in the moment? இத்தனை டெக்னிக்ஸும் ஏன் உங்களுக்கு ஹேண்டியாக வரமாட்டேங்குது? அதை பற்றி யோசிச்சிங்களா? Because I have fear. I really have fear. ஸோ ஃபியர் அப்படிங்கிறது வான்கிலா தமிழ் பிளிங்கோட செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சாச்சு. நீங்கள் அங்கே தான் அந்த மெசேஜை பார்க்கணும். இங்கே வந்து பிளிங்க் செகண்ட் பார்ட்டை பற்றி பேசக்கூடாது. See your message and then come to me. All right? Okay? Observe things that are happening around you. So here, if you have come here, observe what I'm speaking right now, because we are speaking about living in the moment and observing things. I have already sent the link for Blink's second part, and that's there in your inbox. Fear. And that person says fear. And fear அப்படிங்கிறதோடைய இந்த இடத்துல எக்ஸ்பென்ஷன் சொல்லி கேட்டிங்கன்னா false evidences appearing real. F.E.A.R. False evidences appearing real. அந்த பர்சனுக்கு இத்தனை டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்தோம். If the person is not able to live in the moment, then it means the person is having the fear, and all those fears are only false evidences. And the false evidencesலேருந்து அந்த பர்சனால மீண்டு வர முடியல. So the person has to question the fear, which are all the true fears and which are all the false fears and which are all just illusions. உங்கள் பயத்தில் எது உண்மையான பயங்கள், எது வந்துட்டு ஃபால்ஸ் எவிடன்சஸாக இருக்குது, எது வந்துட்டு உண்மையானுமே உயிரோட்டம் உள்ள பயங்கள், எது வெறும் கற்பனை அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். Because the false evidences that are appearing real are actually the block gates of your performance and trying to live in the moment. So question your fear, and as much as you could, try to analyze your fears. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அப்சர்வ் த ஃபியர். பயத்தை கண்டு ஓடாதீங்க, அதை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட்? நீங்கள் சும்மா சாதாரணமாக அசையாமல் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா உங்கள் மேலே ஒரு ரெப்டைல் இருந்தால் கூட உங்களை அது ஹார்ம் பண்ணாது. நீங்கள் மூவ் பண்ணி ரியாக்ட் பண்ணால் தான் அது உங்களை ஹார்ம் பண்ணும். அந்த மாதிரி தான் உங்கள் ஃபியரும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் a reptile that is swiveling all over your body. If you don't respond and if you don't really analyze and if you just observe, it will come, it will show off and it will leave. சிம்பிள். ஏன் ஃபியருக்கு வந்து இவ்வளோ லைஃப் கொடுத்து நீங்கள் பயப்படுறீங்க? இதில் ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் யுவர் பாஸ், ஃபியர் ஆஃப் யுவர் சபார்டினேட், ஃபியர் ஆஃப் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் தி அதர்ஸ், ஃபியர் ஆஃப் த ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், ஃபியர் ஆஃப் வாட் நாட். நிறைய ஃபியர்ஸை பெற்று வளர்த்து கூட கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபியர்ஸ் ஆர் ஒன்லி ஃபால்ஸ் எவிடன்சஸ் அப்பியரிங் ரியல். ஸோ ட்ரை டு அனலைஸ் த ஃபால்ஸ் எவிடன்சஸ் which are trying to be real, and then you can really live in the moment. Our next technique, in order to elucidate live in the moment practice, அந்த மோமெண்ட்ல ரசிச்சு வாழ்ற தன்மையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய அடுத்த முயற்சி practice acceptance. Practice acceptance. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரு ஸ்டியூட் அப்சர்வராக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. It's raining, accept. It's scorchy and it is very humid today, accept. Or this customer is behaving very rashly, accept. Well, the behavior is very, very rash and he has got ordinary expectation and he is annoying me, that particular customer, that particular client, accept. Accept like a sponge, absorb like a sponge. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது தான் இதுக்கு இவ்வளோ தான்டா ரைட்ஸ் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது தான் யூ கேன் லிவ் இன் த மோமெண்ட். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். Because I have practiced all this and only then I am just giving the vouching of these points. Next one, the next technique for enhancing the living moment practice. Forget future. Forget tomorrow. ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறதையோ, ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ணுறதையோ, ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறதையோ நீங்கள் நிறுத்திடுங்க. only then, my dear friends, you can live in the moment. எனக்கு தெரிஞ்சு நிறைய தொழிலாளிகளை பார்த்து நான் அட்மையர் ஆகிருக்கேன், முதலாளிகளை பார்த்து நான் அட்மையர் ஆகிருக்கேன். அதாவது
ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் அந்த மோமெண்ட்டில் தன்னுடைய முழு விதமான அந்த ஆற்றலையும், குட் மார்னிங் everybody, குட் மார்னிங் நேஹா, அவங்களுடைய முழு ஆற்றலையும் காட்டுறதை நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் அப்சர்வ்ட் எ பர்டிகுலர் பர்சன். ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பிரமிக்க வைக்கிற ஒரு கடின உழைப்பு. The person comes to the shop on time and the person remains standing at least for about 7 or 8 hours in the shop, and the person treats and deals with the customers. Sometimes the person has to work a lot, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது, பேக்கிங் அப் அண்ட் பண்ட்லிங் அப் அப்படிங்கிற வேலைகள்லாம் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் த பர்சன் ஹேஸ் டு கேரி அ லாட் ஆஃப் வெயிட். அவங்க பலங்களை மீறி அந்த வெயிட்டுகளை கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் த பர்சன் ஆல்சோ டஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டூ. பில்லிங் சிஸ்டம், இன்வென்ட்ரி சிஸ்டம் எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டைமிங் அப்படிங்கிறது. ஸோ 8 o'clock பார்த்தா அவங்க யூ வில் பி ஏபிள் டு see the person. நைட்டு 9 o'clock பார்த்தா யூ வில் பி ஏபிள் டு see the person. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் இவங்களுடைய டோட்டல் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே என்ஜாய் த ஸ்டாக் ஆஃப் ஒர்க் தட் ஆர் அவைலபிள் ஆன் தட் டே இன் த ஹேண்ட் அண்ட் தே டோன்ட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். நாளைக்கு நம்ம எங்கே இருப்போம், இதே தொழிலில் இருப்போமா, நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரில் இருப்போமா, நாளைக்கு வேற ஒரு கம்பெனியில் வேற ஏதாவது வேலையில் இருப்போமா, இல்லை நம்ம ஃபேமிலி மாறுமா, இல்லை நம்ம ஃபேமிலியோட வேற எங்கேயாவது, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. அன்னைக்கு என்ன அப்படிங்கிறது தான். Most of the retail units work and function like this. They don't worry about what's going to happen in the future. Good morning everybody. Good morning Madan. So they don't worry about what's happening in the future. So live in the moment அப்படிங்கிறதுல நீங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு படி எடுத்து வைக்கணும்னா, don't think about the future and don't think about whatever that is going to happen tomorrow. Now, having got all this, I'll again segregate the chapters. வீடியோ எடிட் பண்ணும்போது நான் சாப்டர்ஸாக போட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு லிவ் த மோமெண்ட்டுக்கு எந்த டெக்னிக் யூஸ் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Now I am going to give you a tricky psychological exercise for living in the moment. It is called as anchoring. The next technique that we are discussing about for living in the moment is anchoring. The ring பார்க்குறீங்கல்ல? Are you able to see the ring? Yeah. It's a gold coin. என்னை நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என் கை வந்துட்டு இதை ஸ்க்ராட்ச் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ I'll just brace this and I will just have a kind of a rubbing of this particular ring. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு ரிங். இதை பற்றின ஸ்டோரி ஒன்று இருக்குது, அந்த ஸ்டோரி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். பட் this particular thing you might have observed slapping the hand like this, doing like this and adjusting and rubbing this ring and all that. இதெல்லாம் என்ன நினச்சிருக்கீங்க? Snapping the finger and all that. இதெல்லாம் என்ன நினச்சிருக்கீங்க? Why should I do all this? பல பேருக்கு இது இரிட்டேட்டிங்காக இருக்கும், சில பேருக்கு இது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நான் இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. It's called as anchoring. ANCHORING. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம். நான் என்னோட எக்ஸாம்பிளுக்கே வரேன். இந்த ரிங்கை நான் வந்துட்டு இப்படி ரப் பண்ணும்போது it means I am cleansing my mind. It means I am recycling my brain. I am recycling my brain system. I am recycling my brain neurons, and I am trying to push my brain or mind to think about something else instead of thinking about the bad things and instead of thinking about the hurtful feelings. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு anchor. And snapping like this or clapping like this, இது எல்லாமே ஒரு anchor. ஓகே, இந்த ஆங்கர் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்னாப்பிங் ஆர் கிளாப்பிங் ஆர் ஸ்னாப்பிங் அப்படிங்கிற ஆங்கர் என்னன்னு சொல்லி கேட்டால், கம் ஆன் திங்க் அண்ட் பிரிங் சம் நியூ ஐடியாஸ் அப்படின்னு என் மைண்டுக்கு நான் சிக்னல் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆங்கர். ஓகே, ரைட்? அண்ட் ஸ்வாப்பிங் அண்ட் ரப்பிங் த பாம்ஸ் லைக் திஸ் அண்ட் ட்ரைங் டு ஷோ த ரெடினஸ், திஸ் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கெட் ரெடி அண்ட் கெட் எனர்ஜைஸ்ட் அண்ட் பீப்புள் ஷுட் ஃபீல் தட் யூ ஆர் ஹேவிங் சம் ஸ்ட்ராங் பவர் அண்ட் தட் பவர் ஹேஸ் டு பி கண்டாஜியஸ் இன் டு த பீப்புள் அண்ட் தே ஷுட் ரிசீவ் த பவர். உங்ககிட்ட இருந்து அந்த பவர் அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் பண்ணிக்கிற ஆங்கர். ஸோ இதெல்லாம் பாடிலி கனெக்ஷனோட மைண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ரைட்? ஹாய் அபிநயா. ஸோ இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறத நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கோம் அப்படின்னா
யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு 1 day workshopல இருக்கோம், and I'm delivering the workshop contents to you, and it's a soft skills training workshop, activity based training. ஸோ அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் சப்போஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆங்கரை கிரியேட் பண்ணுங்க. லிவ் த மோமெண்ட் அப்படிங்கிறதுக்கு, அதாவது உங்கள் மைண்டை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி இந்த மோமெண்ட்டில் பி ஹியர் நவ், இந்த மோமெண்ட்டில் என்னை வச்சிரு, வேற எதுலையும் என்னை யோசிக்க வைக்காத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆங்கரிங்க நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? What kind of anchoring you will use? That's what I am asking. So அதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு எந்த விதமான physical anatomy நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, like snapping, just like what I'm doing, just like clapping and rubbing the palms, rubbing the ring அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா that's called as anchoring. Sorry, I'm getting calls and அதனால தான் டிக்ளேர் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. That's called as anchoring. ஸோ இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒன்று ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணணும், அண்ட் யூ நீட் டு ஃபார்ம் a kind of a system that whenever I'm feeling so bored, whenever I'm feeling that I need to live in the moment, I need to do this, இதை பண்ணும்போது my anchoring, இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது என்ன அந்த மோமெண்ட்டில் இருக்க என்ன அலோவ் பண்ணுது, அந்த மோமெண்ட்டில் இருக்க என்ன மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா that's called as anchoring. ஸோ ஆங்கரிங்க்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். ஐ வில் பிரிங் இட் அப், மேபி நாட் இன் த லைவ் ஸ்ட்ரீம், அதில் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ப்ராசஸ்ட் வீடியோவாக நான் கொண்டு வரேன். ஸோ தட்ஸ் இட். I have given you my techniques. I'm really sorry again. I apologize. I owe you a very, very big apology for the distractions. The construction works is going on and 4 concrete machine vehicles are operating. அதனால தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன். இது போக எப்போ கால் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிக்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை இங்கே இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். And if you got any questions with regard to living the moment, you can post it and I'll be willing to answer. Okay, right? So, last but by no means the least, again ஒரு 8-10 சொல்யூஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், எப்படி அந்த மோமெண்ட்டில் நம்ம நல்ல விதமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று we spoke about how to reduce Monday morning blues. அதுக்கு முன்னத்த நாள் we spoke about, on Sunday we really spoke about how to adjust when our failures and hard work are being tormented, and today we are speaking about living the moment. இந்த 4-5 வீடியோஸ் இந்த பாஸ்ட் வீக்கில் இருந்த இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செயினை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கான சின்டாக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, அண்ட் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் ஐ வில் கம் அப் வித் லைவ் ஸ்ட்ரீமிங். நான் இது போன வாரம் சனிக்கிழமையே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதாவது ஒவ்வொரு வீடியோ எந்தெந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எந்தெந்த வீடியோவை செகண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிங்க்ரனைஸ்ட் பேக்கேஜை, அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். Summarizing all the techniques I cannot do. I'm really sorry. You can always go back to the video and you can watch. எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினதை இங்கே மறுபடியும் சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா உட்காந்து லிசன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அது போர் அடிக்கும். பட் இந்த வீடியோ சேவ் ஆன பிறகு டெஸ்கிரிப்ஷன் பண்ணி எடிட் பண்ணி கரெக்டாக சாப்டர்ஸாக நான் போட்டுருவேன். அண்ட் யூ வில் பி ரியலி ஹேவிங் எ வண்டர்ஃபுல் டைம் வாட்சிங் திஸ். How to relax our conscious mind and our body before we communicate to our subconscious mind. What are the ways? Communicating to the subconscious mind does not happen without relaxing. Neha, அந்த ரிலாக்ஸிங் அப்படிங்கிறது எப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் கேட்டிருக்கீங்க. ஃபைன், ஐ ஷல் ட்ரை மை பெஸ்ட் இன் எக்ஸ்பிளைனிங். ஃபர்ஸ்ட், முதல்ல சப்கான்ஷியஸ் மைண்டில் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அந்த எண்ணத்தை நான் பாராட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறது அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த லெவல் ஆஃப் யோர் மைண்ட். ஆல்ஃபா லெவல் அப்படிங்கிறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ண போகிற லெவல். அந்த ஆல்ஃபா லெவலுக்கு let me give you some 3 or 4 street smart techniques of relaxing yourself. First, just lie down flat or keep the spinal cord straight. The reason why I am asking you to lie down flat is the spinal cord will be straight when you are lying down flat. So flat-ஆக படுத்துக்கோங்க, படுத்துட்டு ப்ரீத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அந்த டைமில் தூங்கிட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க, 10 நிமிஷத்தில் நீங்களே எந்திரிச்சிருவீங்க. ஸோ ப்ரீத்திங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் இன் டு த ஆல்ஃபா லெவல் அண்ட் தென் யூ ஸ்பீக் டு யுவர் சப்கான்ஷியஸ். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டீப் ப்ரீத்திங் சைக்கிள்ஸ் ஒரு 10 அல்லது 15 தடவை டீப் ப்ரீத்திங் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அந்த டீப் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா 15 டீப் ப்ரீத்திங் பண்ணோன்னே 16வது டீப் ப்ரீத்திங் அப்படிங்கும்போது யூ வில் பி more relaxed. That's the second thing. Third thing is just light up a candle and sit in front of the candle and watch the flame of the candle without moving. You can blink your eyes if you want,
don't hurt your eyes and don't hurt your head. So you can blink your eyes. And then you can, so just thank you digital human. ஸோ அந்த கேண்டில் ஃப்ளேமை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது யூ வில் கெட் ரிலாக்ஸேஷன். அப்படியே வந்துட்டு அடுத்த சப்கான்ஷியஸில் ரீப்ரோக்ராமிங்க்கு போக ஆரம்பிச்சிருங்க. அண்ட் தென் மை பர்சனல் ஃபேவரட் டெக்னிக், வெரி குவிக் டெக்னிக், கண்ணை கொஞ்சம் இப்படி மேலே வச்சுட்டு கண்ணை மூடி 100 to 1 தலைகீழான்றது. இது நான் எல்லா வீடியோஸும் சொல்லியிருக்கேன். ஆனால் சில பேருக்கு இது கொஞ்சம் தலைவலின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் கண்ணை சாதாரணமாக மூடி கூட 100லேருந்து 1 வரைக்கும் தலைகீழாக எண்ணணும். ஓகே, ஸோ தட் வில் ஆக்சுவலி ரிலாக்ஸ் யூ. அண்ட் தென் இன்னொரு மெத்தட் என்னென்னு சொல்லி கேட்டால், ஜஸ்ட் கிவ் அ ஜென்டில் மசாஜ் அண்டர் யுவர் ஃபீட். உங்களுடைய பாதங்களுக்கு கீழே நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா டோட்டல் நர்வஸ் சிஸ்டமே ரிலாக்ஸ் ஆகும். அப்படி கால் மேலே காலை போட்டு இப்படி அமுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துட்டிங்கன்னா இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்கன்னா you are relaxed and you are ready for speaking to your subconscious mind. As Swami Vivekananda mentioned, speak to your own self at least for 20 minutes every single day. Otherwise, you will miss the conversation with a very, very wise person. ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது உங்களுக்குள்ளே நீங்கள் தனியாக பேச பழகுங்க. இல்லாட்டி ஒரு அற்புதமான மேதைகிட்ட பேசுகிற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் இழப்பீங்கன்னு சொன்ன மாதிரி, when you're speaking to your subconscious mind, you are actually communicating to the most wisest man or woman. Thank you, Nisha. Thank you so much. Okay, so I think it was Sasikala who asked for the compilation and summary. 10 points summary சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் I would like to give you a simple gist, and to make the long story short, I would like to say living in the moment is all about self-awareness. உங்களை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது சாத்தியம், இல்லாட்டி அது சாத்தியமே இல்லை. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது, அது போக சம் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், அப்புறம் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் ப்ரெசண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்காமல் பாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஹர்ட்டை ஞாபகப்படுத்திக்காமல் இருந்தால் லிவ் இன் த மோமெண்ட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். Yeah, you can always go to my channel and you can watch the video because this entire video is going to be saved. It doesn't mean that நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமே இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் அதை திரும்ப பார்த்துக்கலாம். ஓகே, மணிகண்டன் சுந்தரேசன் லைவ் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். நான் லைவாக இது வரைக்கும் இந்த 2 வீக்ஸாக என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோஸும் வரும். ஒவ்வொன்றா உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். So don't think about the past and don't think about how to overcome obsessive compulsive disorder, OCD. விக்ரம் பிரசாத், OCD ரொம்ப சிம்பிளான விஷயம். எதுக்கு உங்களுக்கு தனியான வீடியோ? அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னா என்ன? 4 எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க, அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ரெண்டாவது, வரப்போகிற எக்ஸாமை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை, ஆனால் அந்த எக்ஸாம் பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். தேர்ட் எக்ஸாம்பிள், நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரிப்பீட்டட் தாட்ஸ், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, தட்ஸ் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். மூணாவது எக்ஸாம்பிள். நாலாவது எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்துக்கிட்டு அப்பட்டமாக தோற்று போயிட்டீங்க, அந்த தோல்வி உங்களால் தாங்கிக்கவே முடியல, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, தட்ஸ் அகைன் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதுதான் OCD அப்படிங்கிறது. இந்த 4 எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு வழி தான். சிம்பிள் திங். It's called as the 3-finger technique or 3-picture technique. 3-picture technique and 3-finger technique அப்படிங்கிறதோடைய டெஸ்கிரிப்ஷனை இந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்கள். குறிப்பாக the 3 fingers technique will definitely get you out of obsessive compulsive disorder. ஏன்னா அந்த OCD moment பற்றி வரும்போது keep the 3 fingers like this and it will take you out of that particular thought. 3-picture techniqueனு ஒன்று இருக்குது, அதோடைய டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுக்குறேன். அந்த 3-picture technique அப்படிங்கிறது என்ன சொல்லி கேட்டால், பிக்சர் நம்பர் 1, பிக்சர் நம்பர் 3 ஆர் பிக்சர் நம்பர் 2. பிக்சர் நம்பர் 1 நம்மளுக்கு வேண்டாத பிக்சர், பிக்சர் நம்பர் 2 நம்மளுக்கு வேணுங்கிற பிக்சர். ஸோ வேணுங்கிற பிக்சரை ஃபிக்ஸ் பண்ணி வேண்டாங்கிற பிக்சரை வந்துக்கிட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அந்த 3-picture டெக்னிக் அப்படிங்கிறதும் 3 fingers டெக்னிக் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கோடைய கான்செப்ட்ஸ். அந்த சொல்யூஷனை பண்ண அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் மட்டும் இல்லை, எந்த டிஸார்டராக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ட்ரை தட். But if you still want me to make a video about OCD, right, it will come soon. Okay, any other questions, ladies and gentlemen, boys and girls and children of all ages? I don't think so, right? So this is Manikandan Sundaresan resting my case.
and I will be coming up with a next video, and tomorrow's video will be a little bit more educational because thank you Abhinaya, thank you. Yes, you can always watch it. Yeah, I'm coming back. That is educational video. எதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு பேக்கேஜ் வீடியோ மாதிரி நாளைக்கு போடலான்னு இருக்கேன். அது கூடவே I'll come up with another topic. And don't forget to get this book. Okay? Dr. Wayne Dyer wrote a book rather. Rest in peace, Dr. Wayne Dyer. Dr. Wayne Dyer passed away in 2015. Inspiration அப்படிங்கிறது தமிழாக்கம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு தமிழாக்கம், உள்மன எழுச்சி. ஸோ அந்த புக்கை வாங்குங்க, படிங்க. தமிழில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, படிங்க. ஓகே, ரைட். Rajan RKS, good morning. Okay, fine, thank you so much, my dear friends. I'll be meeting you in the next video. Okay, so until then, expect great things and live strong, and never ever stoop down to any of the negativity, and never give up. Thank you so much. Jai Hind.